மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய விரைவு ரயில் வாரத்தில் 7 நாட்களுக்கு செயல்படக்கூடிய வகையில் இன்று முதல் சேவையை துவங்கியது. ரயில் பயணிகள் சங்கத்தினர் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வழியனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு காலை 8:05 மணிக்கு புறப்படும் ரயில் கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர் மார்க்கமாக திருச்சிக்கு காலை 10:25 மணிக்கு சென்றடையும். வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே செயல்பட்டு வந்த இந்த ரயிலை அனைத்து நாட்களும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் உட்பட பலர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனிடையே நேற்று வாரத்தில் 7 நாட்களும் இந்த ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டு அதற்கான துவக்க விழாவும் நடைபெற்றது. வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே இயங்கி வந்த இந்த ரயில் இன்று முதல் அனைத்து நாட்களிலும் செல்லும் வகையில் சேவையை துவங்கியது. அது மட்டுமின்றி மைசூரிலிருந்து மயிலாடுதுறை வரும் ரயில் மீண்டும் மயிலாடுதுறை திருச்சி விரைவு ரயிலாக இயக்கப்பட்டு வந்தது. தற்போது மைசூர் விரைவு ரயில் கடலூர் வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது மயிலாடுதுறை திருச்சி செல்வதற்கு ஏதுவாக பிரத்யேகமாக புது ரயில் இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து சேவையை தொடங்கிய முதல் நாளான இன்று ரயில் பயணிகள் சங்கத்தினர் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். மேலும் ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தற்போது இயங்கி வரும் இந்த ரயிலை விழுப்புரம் வரை நீட்டித்து திருச்சி வரை இயங்கும் வகையில் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.